ARU ஸ்டீரியோ வயர்டு ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில், இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ARU பவர் பேங்க், ட்ரிபிள் USB போர்ட், LED டார்ச், டிஸ்பிளே, LED டிஸ்பிளே, இந்த வீடியோ பார்க்காதங்க. ஸோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டு பவர் பேங்க்னு சொல்லலாம். ஒரு 3 USB போர்ட்டோட ஒரு பெஸ்ட்டு பவர் பேங்க் சொல்லலாம். 10,000 mAh. ஸோ ப்ரைஸ் வைஸாகவும் சரி, வாரண்ட்டி 1 இயர் வாரண்ட்டியோட தராங்க. ஓகே, இதை விட்டுருவோங்க, இந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போது ARU ஸ்டீரியோ ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி, ஸோ எப்படி ஃபிசிக்கல் வியூ எல்லாமே பார்த்துலாம் வாங்க. ஸோ பேக்கிங் வைஸாக செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கலர் வைஸாகவும் சரி. ஸோ மாடல் நம்பர் பார்த்தீங்க AWH92. ஸோ இதோட மாடல் நம்பர் AWH92. ஸோ பின்னாடி ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மெயின் கனெக்டர் 3.5 mm ஜாக் தான். ஸோ கேபிள் வெயிட்டு 161 கிராம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்புட்டு. ஸோ இங்கே ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் HD சவுண்டு, எக்ஸப்ஷனல் பேஸ், ஸோ எல்லாமே லைட் வெயிட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1100. ஸோ கரெக்டாக 1100. ஸோ மாடல் நம்பர் அதே தான் AWH92. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. ஸோ மாடல் நம்பரும் பார்த்துங்க. இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக்கிங் பக்கான்லாம் அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, கவர்லேருந்து எடுத்தாச்சு. இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. சீலை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பிரிச்சாச்சு. வீடியோலேயே கவர் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கணும்னு சொல்லலாம். ஓகே, எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ 3.5 mm ஜாக். ஸோ மொபைல்லையும் போட்டுக்கலாம், சிஸ்டத்துலேயும் போட்டுக்கலாம். ஓகே, நார்மலாக 3.5 mm ஜாக் வருது. ஸோ கோல்டு கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், கோல்டு கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஒயர் நார்மல் ஒயர். ஸோ கால் அட்டன் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்குது. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைக்கும் நமக்கு இருக்குது இதில். ஓகே, ஸோ ஸ்பாஞ்ச் மாரி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாக அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சாங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் கேட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்டு பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். அது நான் யூடியூப்பில் ஸோ எப்படி இது பண்ணாலும் சரி, நீங்கள் கேட்டு பார்க்க சொல்ல தான் அந்த ஃபீலிங். ஸோ ஒரு சிலருக்கு இது ரொம்ப லவுடாக இருக்கலாம், இல்லை இன்னும் சவுண்டு கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் சவுண்டு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணலாம். ஸோ அதுக்காக தான் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு வீடியோவில் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. அது எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, ஹெட்செட் இப்படி எந்த டிவைஸாக இருந்தாலும் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ இதேமாதிரி அன்பாக்சிங் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் எப்படி இருக்குது, ஸோ ஓவர் வியூ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, ஸோ அதோட டிசைன் எல்லாமே எப்படி இருக்குது, ஸோ வாங்கலாமா அப்படின்றதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோமே எல்லா வீடியோஸும் வரத்தே. ஸோ இந்த டிவைஸ் என்ன, ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்லலாம் கண்டிப்பாக. ப்ரைஸ் வைஸாகவும் சரி, ஸோ டிசைன் வைஸாகவும் சரி, எனக்கு கம்ஃபர்டபுளாக ஸோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.